அடுத்த 5 நிமிஷத்துல அர்ச்சனாவும் மாயாவும் ஒரு பட்டன் கூட சரியா தைக்கல. ஆனா ஹாசினி 2 நிமிஷத்துல 4 பட்டனை சூப்பரா தைச்சிருக்காங்க. சோ இந்த கேமோட வின்னர் ஹாசினி தான். இட்ஸ் ஓகே. நம்ம அர்ச்சனாவும் ஹாசினியும் இப்ப ஈக்குவலான பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் கேம் வச்சு தான் ரிசல்ட்ஸ் ஜட்ஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேம் போலாமா? என்ன சொன்னீங்க? என்னால முடியாதா? எப்படி ஒரே அடியில நாக் அவுட் பண்ண பாத்தீங்களா? சோ தேர்ட் கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே ஆன கேம் இது. சோ இதுல நாங்க ஹஸ்பண்ட் கிட்ட 3 क्वेश्चंस கேட்போம். சோ அந்த क्वेश्चंसக்கு அவங்க சொல்ற பதில் அவங்க ஒய்ஃப் கரெக்ட்டா இல்லையாங்கறத சொல்லணும். சோ இதுல தான் நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். சோ ஃபர்ஸ்ட் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது வரதன் அண்ட் அர்ச்சனா. அக்கா ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உங்க ஒய்ஃப்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த gift என்ன? என்ன gift வாங்கி கொடுத்தேன்? பின்னாடி எல்லாம் திரும்பி பார்க்க கூடாது. நீங்க தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. ரிங். ஓகே. செகண்ட் क्वेश्चन போலாமா? உங்க வைஃப ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பிளேஸ் என்னது? தி பார்க் ஹோட்டல். சூப்பர். எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन, உங்க வைஃப் இப்ப போட்டிருக்க ஸ்லிப்பர் கலர் என்ன? கலர் ஓ. பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. சொல்லுங்க, அவங்க போட்டிருக்க ஸ்லிப்பரோட கலர் என்ன? பிளாக். பிளாக் கலரா? சரியான இப்பயே செக் பண்ணிடலாமா? ஐயோ. ஓ ச்சே. அர்ச்சனா, எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொல்லுங்க இப்போ. வாங்க. அர்ச்சனா, உங்க பதில் என்ன? ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இவர் சொன்ன மாதிரி ரிங் இல்ல, அது ஒரு வாட்ச். ஐயோ. ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்ன பிளேஸ்? பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்க் ஹோட்டல். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓ வாவ். செப்பல் கலர் உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே, நீங்க போங்க. Thank you. So next contestant, Kishore and Maya. Please come on the stage. சொதப்புனீங்க, சாவடிச்சிருவேன். அக்கா ஆல் தி பெஸ்ட். கலக்குங்க. என்னங்க போச்சு. So உங்களுக்கான first question, நீங்களும் உங்க வைஃபும் ஃபர்ஸ்ட் போன டூர் எது? ஊட்டி. So second question, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆனதுதான். So நீங்க உங்க வைஃப ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போகும்போது உங்களுக்கு கொடுத்தது காஃபியா டீயா? ஐயோ, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. இவர் இவ்ளோ யோசிக்கிறாரு, ஒருவேளை ஆன்சர் தெரியலையோ? பார்க்கலாம். சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. காஃபி. காஃபி. நீங்க நோ நீங்க இத கேட்டு சொன்னீங்க, சோ நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். இல்ல, நான் கேக்கல. ரூல்ஸ் நீங்க மீறிட்டீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இது கொஞ்சம் செக்ஸியான क्वेश्चन தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஓ. உங்க வைஃப்க்கும் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்னிங் யார் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சா? நீங்களா உங்க வைஃபா? ஏமா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? வெக்கப்படாம சொல்லுங்க. ஐயோ, சத்தியமா தெரியலங்க. நீங்க ரொம்ப வெக்கப்படுறீங்க. சோ
உங்க வைஃப் கிட்ட மைக்க கொடுங்க. இந்த என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. இவர் சொன்னதுலயே ஊட்டி மட்டும்தான் கரெக்ட். ஓகே, நீங்க இப்ப கீழே போலாம். thank you. So the final contestant AJ and Hasini, please come on to the stage. அக்கா தோக்குற ஜோடி. ஆமாமா. AJ and Hasini, வாங்க. வாங்க. ஓகே, AJ क्वेश्चंस ரெடியா? ஓகே. So first question, உங்க வைஃப்க்கு பிடிச்ச ஃபுட் எது? ரொம்ப ஈஸி, சிக்கன் பிரியாணி. ஓகே, சூப்பர். So second question, உங்க வைஃப்க்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காதது ஒரே வார்த்தையில சொல்லணும், அது என்னது? அவளுக்கு வெளியில சுத்துறது ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அப்ப அவ 24 மணி நேரமும் ஜாலியா வெளியில சுத்திட்டு இருப்பா. ஓ ஓகே, சோ உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? என் வைஃபுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்களோட சிஸ்டர் ஸ்வேதா, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபாதர். அக்கா ஏஜி அவளை பத்தி எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டாருல. ஓகே, ஹாசினி, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்லாம் கரெக்ட்டா? அவரு சொன்ன 3 பதிலுமே பாதிதான் கரெக்ட். அப்படின்னா ஓ, பிரியாணி பிடிச்ச ஃபுட்டு தான், ஆனா அது இப்போ இல்ல. ஏன்னா எந்த ஃபுட்டா இருந்தாலுமே அவரோட சேர்ந்து சாப்பிடுறது தான் எனக்கு பிடிக்கும். வாவ். அவரோட சண்டை போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அவர் எனக்கு ஊட்டியே ஆகணும்னு அடம் பிடிச்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பழைய சோறாவே இருந்தாலும் அவரோட சாப்பிட்டா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ். அப்போ வெளியில சுத்துறது? அதுலயும் பாதிதான் உண்மை. சுத்துறது எனக்கு பிடிக்கும் தான், ஆனா அதை விட அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ், ஆபீஸ், வீடு, மீட்டிங், பிசினஸ்னு பிஸியாவே இருப்பார் அவரு. நான் வெளியே எடுத்துட்டு போனப்பதான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். புது புது இடங்களுக்கு கூட்டிட்டு போனாரு, கிடைச்சத ரசிச்சு சாப்பிட்டாரு, பைக் அவ்வளோ சூப்பரா ஓட்டினாரு. நான் எவ்வளவுதான் அவரை டிஸ்டர்ப் பண்ணாலும் அவரு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. வெளியே அவ்வளோ ஜாலியா இருந்தாரு. அடுத்து எனக்கு என் சிஸ்டரையும் அப்பாவையும் பிடிக்கும்னு சொன்னாருல்ல, அதுவும் உண்மை இல்ல. அப்பா, தங்கச்சி, அம்மாவெல்லாம் யாருக்கு தான் பிடிக்காது? அப்போ உங்களுக்கு யாரை தான் பிடிக்கும்? ஏஜே. நான் ரொம்ப ஜாலியான கேரக்டர், இப்படிதான் லைஃப் ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா ஏஜேக்கு மனைவியானதும் எல்லாம் அப்படியே உல்டாவாயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட், டிசிப்ளின், டைமிங், கண்டிஷன்ஸ், அப்படி இப்படின்னு ஒரு மிலிட்டரி மேனை கல்யாணம் பண்ண மாதிரி ஆரம்பத்துல வெறுத்தே போயிட்டேன். ஆனா அது
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏஜே ஒரு குழந்தை மாதிரின்னு. என்ன சீன்றது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் சண்டைலாம் போட்டுக்குவோம். ஆனா எதுக்காகவும் யாருக்காகவும் என்ன விட்டு கொடுத்ததே இல்லை. விளையாட்டுக்கு ஒரு தடவை நான் வீட்டு விட்டு போறேன்னு சொன்னேன். என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர் என்கிட்ட அன்னைக்கு நடந்துக்கிட்ட விதம் எல்லாம் வேற லெவல். சுருக்கமா சொல்லணும்னா ஹீஸ் a gentleman. வாவ், இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பிள்ஸுக்கு எந்திரிச்சு நின்னு நம்ம எல்லாம் கிளாப் பண்ணலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏஜே அண்ட் ஹாசினி, ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நல்லா ஐஸ் வைக்கிறா. ஓகே, இந்த ஏஜே ஃபேமிலிக்கான லாஸ்ட் கேம். சோ இது ஹஸ்பண்ட்ஸ்க்கான கேம். ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். சோ இப்போ உங்க மூணு பேருக்குமே ஒரு பலூன் தர போறேன். அந்த பலூனை உங்க வைஃப் மனசுல நினைச்சுக்கிட்டே ஊதணும். எதுக்குங்கறத நான் அப்புறம் சொல்றேன். ரெடியா? ரெடி. இந்தாங்க, ஆளுக்கு ஒரு பலூன் வச்சுக்கோங்க. ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். எல்லாரும் கைத்தட்டி encourage பண்ணலாமா? Come on, Vardan, Kishore and AJ. யார் நல்லா பெருசா பலூன் ஊதுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். அவரை பாருங்களேன். டைம் சீக்கிரம் முடிய போகுது. சோ சீக்கிரம் எல்லாரும் பலூனை ஊதி பிடிங்க. அப்படிதான் ஊதுங்க, முடியும். அவரை பாரு. டைம் அப். ஸ்டாப் பண்ணுங்க. இதுல வரதன் அண்ட் கிஷோர் ஊதின பலூனோட சைஸ் சின்னதா தான் இருக்கு. பட் ஏஜேயோட பலூன் பெருசா இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஏஜே அவங்க வைஃப் மேல வச்சிருக்க அன்பு ரொம்ப பெருசுன்னு தெரியுது. ஐயோ பாக்குறானே. ஹாசினி அவங்க ஹஸ்பண்ட் மேல வச்சிருந்த அன்பை பேசி புகழ்ந்தாங்க. ஆனா ஏஜே அவங்க வைஃப் மேல வச்சிருக்க அன்பை பலூனை பெருசா ஊதி நிரூபிச்சிருக்காரு. நடந்து முடிஞ்ச எல்லா கேம்லயும் பாயிண்ட்ஸ் அடிப்படையில ஜெயிச்சது நம்ம ஏஜே அண்ட் ஹாசினி தான். So please come on to the stage. என்ன இது? வேஸ்ட்டுங்க நீங்க. பலூன் கூட உங்களால பலூன் கூட ஊத ஒழுங்கா முடியலையா? ஊத தெரியல.
தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எல்லாம் வேஸ்டா போச்சு. ஏய் கேக்கரு என்ன பண்ற? கார் ஓட்டுறேன். ஓ அது உன் கார் ஸ்டீரிங்கா? உன் கார் எதுல ஓடுது? பெட்ரோலா டீசலா? காத்துல ஓடுது. காத்துலயா? ஆமா, நீங்க ஊதின காத்துல. இந்த காத்து தானே பிரைஸ் வாங்கிச்சு. பாத்தீங்களா என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா இவ்வளவு பெருசா ஊதுவீங்க. இன்னைக்கு என்னால உங்களுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம். கோட்ல ஓட்ட போட்டுட்டேன்னு வெளியே போன்னு துரத்துனீங்களே, இப்ப துரத்துங்க பாக்கலாம். துரத்துங்க 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 பாப்போம். துரத்துங்க துரத்துங்க. ஏய் ஓர பண்ணாத, மூக்குல குத்து. ஆனா ஏஜ் அவங்க ஒய்ஃப் மேல வச்சிருக்க அன்ப பலூன பெருசா ஊதி நிரூபிச்சிருக்காரு. ஐயோ ஹிட்லர், உனக்கு என் மேல அவ்வளோ லவ்வா? அத்தனையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரியே நடிக்கிறியா? ஐயோ என் புஜ்ஜி, என் தங்கம், என் மயில. வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்னோட சண்டை போடுற ஹிட்லர் அத்தனை பேர் கலந்துகிட்ட ஃபங்க்ஷன்ல என் மேல இருக்கிற அன்பை காமிச்சாரு. ஆனா பதிலுக்கு அவருக்கு நான் என்ன பண்ணேன்? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே. அப்புறம் மனசுல ஒரு ஓரமா அந்த வருத்தம் இருக்கதானே செய்யும். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு, உடனே சொல்லிடுவோம். நீ இங்கே இரு, நான் வந்து எடுத்துக்கிறேன். எத்தனை பேர் வர போறாங்க ஏஜி, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நீங்க கொஞ்சம் ஏஜி 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 போன் கட் அந்த மெனு கூட நீங்க ஃபைனலைஸ் பண்ணனும். அத ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏஜி 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 1 செகண்ட் போன்ல பேசிட்டு இருக்கீங்கல்ல, போன் கட் பண்ணுங்க. சரி இருங்க, நான் திருப்பி ஃபோன் பண்றேன். ஏய் ஏஜி, உனக்கு கொஞ்சமாவது மேனர்ஸ் இருக்கா? நான் போன்ல பேசிட்டு இருக்கேன்ல, என்ன தலை போற அவசரம்? லூஸ். நான் சொல்ல நினைச்சத சொல்லலனா என் தலைய வெடிச்சிரும். மூளை இருக்கிறவங்க தான் தலை வெடிச்சா மூளை எல்லாம் செத்துருன்னு பயப்படுவாங்க. உனக்கு என்ன பயம்? ஐயோ, நான் சொல்ல வந்ததை சொல்ல விடுங்களேன். சொல்லுங்க மேடம்.
இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது ஆ, அது வந்து என்ன வந்து போய் இதா தலை போற விஷயமா? ம்,